ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். எக்ஸாம் டைம் வருது. எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு. இந்த சப்ஜெக்ட் மட்டும் புரிய மாட்டேங்குது. இந்த பர்ட்டிகுலர் பாடம் மட்டும் எனக்கு புரியல. இந்த பாடத்துல இந்த சப்ஜெக்ட் அதாவது எல்லாம் படிச்சுட்டேங்க. எனக்கு ஃபிசிக்ஸ்ல. ஆனா இந்த ஒரு இது எனக்கு சரியா அர்த்தமாகல. அப்படின்னு நினைக்கும்போது, நீங்க என்ன பண்ணலான்னா, நான் சொல்லக்கூடிய பீஜ மந்திரத்தை ஸ்விட்ச் மந்த்ரா இது வேதிக் ஸ்விட்ச் மந்த்ரா. அத என்ன பண்ணணும்னா, இப்ப இதுதான் ஒரு புக் வச்சுக்கோங்க. இந்த புக்ல இருக்கிற ஒரு பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா, இத இந்த ஆக்ஞா சக்ரா, இல்ல ஆஜ்னா சக்ரா, இல்ல ப்ரோ சக்ரா எதுனாலும் ஓகே தான். வச்சுட்டு நீங்க இப்ப நான் சொல்லக்கூட மந்திரத்த 11 முறை சொல்லலாம். சொல்லிட்டு நீங்க படிச்சீங்கன்னா, அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஆற்றல், அதோட எசன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபார்முலா, அத புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த பீஜ மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் கிரந்த் பீஜ் ஸ்வரூபாய நம. 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 இதில் ஓம் சொல்கிறோம் பிரணவ மந்திரம். கிரந்தம்னா இப்போ இதில் நம்ம கிரந்தம் சொல்கிறது நம்ம படிக்கிற புக்கு சப்ஜெக்ட் இல்லையா? அப்போ அந்த புக்கை கையில் வச்சுட்டு நீங்கள் சொல்லும்போது இதுதான் கிரந்தம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அந்த காலத்தில் கிரந்தம், இந்த காலத்தில் நம்மளுக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இல்லை காமர்ஸ். அந்த மாதிரி பீஜ் பீஜ்னாலே விதைன்னு அர்த்தம். எப்படி ஒரு விதை ஒரு மரமாக ஆகுதோ அந்த மாதிரி இந்த விஷயத்தை சுருக்கமாக உனக்கு புரிகிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு அது மரமாக அளவுக்கு நாலேஜ் வர்றதுக்கான விஷயம். ஸோ இந்த மந்திரத்தை ஒரு சப்ஜெக்ட் புரியல, எனக்கு சரியாக அதை அர்த்தம் பண்ணிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த எந்த சப்ஜெக்டில் பிரச்சனையோ அந்த புக்கை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை தேர்ட் ஐயில் வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்புறம் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்லா புரியும். இதனோடு சேர்ந்து நம்ம போன தடவை ஐம் சொல்லியிருந்தோம் இல்லையா? பீஜ மந்திரம் சரஸ்வதி இது. அந்த ஐம் பீஜ மந்திரமும் சொல்லலாம். இதில் நீங்கள் சொல்லும்போது அந்த அதிர்வு உங்களுக்குள்ளே வரணும். நீங்கள் கத்தி சொல்லலாம், இல்லை உங்களுக்குள்ளேயே சொல்லலாம். இப்போ ஓம் சொல்லும்போது அந்த ஓமோட அதிர்வு உங்களுக்கு வரணும். அந்த ஓம் இப்போ ஓம் அப்படின்னு இல்லாம ஓ அந்த இம்மில் நல்ல பண்ணணும். ஓம் அந்த அதிர்வு உங்களுக்கு வரட்டும். இப்போ ஐன்னு வச்சுக்கோங்க. ஐ அந்த நமக்குள்ளேயே அந்த அதிர்வு ஃபீல் பண்ணணும். நல்லா கத்தி இல்லை உங்களுக்கு வரலன்னா மனசுக்குள்ளே சொல்லலாம். நாவசையாமல் சொல்லும்போது இன்னும் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று நாவசையாமல் சொல்லுங்கள், இல்லை கத்தி சொல்லும்போது அந்த ஐ அந்த மாதிரி ஒரு அதிர்வு உள்ள நம்மளுக்கு வந்துட்டே இருக்கணும். நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். நீங்கள் இன்னும் நல்லா பெருசாக சொல்லலாம். சரியா? ஓம் ஐ அப்படி நீங்கள் இழுத்து சொல்லணும். அப்படி சொல்லிகிட்டே இருங்க. சொல்லும்போது உங்களுக்கு அந்த அதிர்வே உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவிட்டிலாம் போய் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கொடுக்கும். சரியா?